ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கி கணக்கு துவங்குவது குறித்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் ஏப்ரல் 21, 2025 அன்னைக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. யாருக்காக இந்த சுற்றறிக்கை அப்படின்னா, ஓப்பனிங் ஆஃப் அண்டு ஆப்ரேஷன் இன் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃப் மைனர்ஸ். அதாவது மைனர்ஸ் இருக்காங்க பாருங்க, 18 வயசு கீழே இருக்க அவங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது குறித்து இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் issued guidelines in the past to bank on opening of and operation in the deposit account of minors. A review of the existing guidelines has been made with a view of rationalize மற்றும் harmonize the extant guideline. அதாவது இதுக்கு முன்னாடி பேங்க்குக்கு மைனர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் இப்போ அந்த கைட்லைன்ஸை பார்த்தா நாங்கள் சரியாக வியூ பண்ணி பார்த்து அதில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அது என்ன மாற்றம் அப்படின்றத கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னமான பாயிண்ட் அதை பற்றி பார்க்கலாம். புதிய மாற்றம் என்ன அப்படின்னா, minor of any age may be allowed to open and operate saving and term deposit account through is a natural or legal guardian. They may also be allowed to open such account with mother as guardian in term of RBI. அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க யார் வேணாலும் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், வித்து உங்கள் கார்டியனை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. 18 வயசு கீழே இருக்க எந்த ஏஜ், அது நீங்கள் ஃபஸ்ட் ஏஜாக இருக்கலாம், செகண்ட் ஏஜாக இருக்கலாம், எத்தனை வயசு இருந்தாலும் சரி, 18 வயசு கீழே இருக்கவங்க யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், வித்து கார்டியனை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டியனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபாதர் மதர் அவங்கள வச்சு நீங்கள் தாராளமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் ஏஜ் 0 to 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாராலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, minors above such an age limit not less than 10 years and up to such account and such term as may be fixed by the bank keeping in view their risk management policy may be allowed to open and operate saving term deposit account independently if they so desire and such term shall be duly conveyed to the account holder. அதாவது 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, நீங்கள் ஓனாகவே அக்கௌண்ட் துவங்கலாம். ஸோ அந்த கார்டியனை நீங்கள் காமிக்காத நீங்களே ஓனாக அக்கௌண்ட்டை துவங்கி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்களே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ சிறாராக இருக்கீங்க, 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், நீங்களே புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எந்த விதமான கைட்லைன்ஸுமே கார்டியனோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தா ஒரு புதிய அப்டேட். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா 18 வயசு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாவே கார்டியன் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்டியன் உதவி இல்லாமல் நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நீங்களே மெயின்டைன் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், அக்கௌண்ட் இண்டிபெண்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ நீங்களே 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்களே உங்களுக்கான அக்கௌண்ட்டை தாராளமாக ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கார்டியனாக போட்டு அவங்க கூட வரணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இருக்காது. நீங்களே துவங்கிக்கலாம், நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான 2 புதிய அப்டேட்டாக ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அட்டெண்டிங் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனர்லேருந்து மேஜராக மாறிட்டீங்க, 18 வயசு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா fresh operating instruction and specimen signature of the account holder shall be obtained and keep on record. ஸோ நீங்கள் 18 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட பேங்க் பார்த்தா உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் மேஜர் ஆகிட்டீங்க, ஸோ புதுசாக நீங்கள் பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும், அதனால் உங்களுடைய புதிய சிக்னேச்சர் அப்டேட் பண்ணணும், அதேமாரி ஒரு சில ரெக்கார்ட்லாம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அறிவுறுத்துவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லா அப்டேட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மைனர்லேருந்து நீங்கள் மேஜர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக சிக்னேச்சர்லாம் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Moreover, if the account is operated by the guardian, the balance shall bought in confirmed. அதாவது ஸோ கார்டியனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்.
ஸோ நீங்கள் மேஜராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்றதையும் பேங்க் ஆர்பிஐ தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் த பேங்க்ஸ் ஆர் ஃப்ரீ டு ஆஃபர் அடிஷ்னல் பேங்கிங் ஃபெசிலிட்டி, அதாவது லைக் இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம், டெபிட் கார்டு, செக் புக் ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டு த மைனர் அக்கௌண்ட் ஹோல்டர் பேசிஸ் தேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி, ப்ராடக்ட் சூட்டபிலிட்டி அண்ட் கஸ்டமர் அப்ராப்ரியேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னால் வந்து பார்த்தா மைனர் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்நெட் பேங்கிங்காக இருக்கட்டும், ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், செக் புக்லாம் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இப்போ வரைக்கும், அதான் நடைமுறை. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஆஃபர் பண்ணுறோம், ஏடிஎம் கார்டு ஆஃபர் பண்ணுறோம், டெபிட் கார்டு ஆஃபர் பண்ணுறோம், செக் புக் அந்த மாதிரி பல சலுகைகள் வந்து வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு தி மைனர் அக்கௌண்ட் ஹோல்டர், ஸோ மைனர் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு இந்த ஆஃபர்லாம் வழங்குகிறோம். பேசிஸ் தர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி வழியாக வழங்குகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இன்டர்நெட் பேங்க் கார்டு, ஏடிஎம் கார்டெலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மைனர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் இதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து என்ன பாயிண்ட்னா, த பேங்க் ஷல் என்ஷூர் த அக்கௌண்ட் ஆஃப் மைனர் வெதர் ஆப்ரேட் இண்டிபெண்டன்ட்லி ஆர் த்ரூ எ கார்டியன் ஆர் நாட் அலோட் டு ஓவர் ட்ரான் அண்ட் தட் திஸ் ஆல்வேஸ் ரிமைன் இன் கிரெடிட் பேலன்ஸ். அதாவது ஸோ நீங்கள் மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க, அதை நீங்கள் இண்டிபெண்டலாக நீங்களே புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி அல்லது கார்டியன் மூலமாக ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஓவர் ட்ரான் அதிகபட்ச அமௌண்ட் வந்து பார்த்தா வித்ரா பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஆல்வேஸ் ரிமைன் கிரெடிட் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் மைனர் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பனாக நீங்களே கிரியேட் பண்ணாலும் அதிகபட்ச அமௌண்ட்லாம் வித்ரா பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் த பேங்க் ஷல் பர்ஃபார்ம் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃப் மைனர் அண்ட் அண்டர்டேக் ஆன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ் ஆஸ் பர் த ப்ரிவிஷன். அந்த கேஒய்சி மூலமாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் படி, இந்த 35A 56 அந்த பேங்கிங் கைட்லைன்ஸ் படி தான் வந்து போயிட்டுருக்கு. The bank are advised to make new and or amend existing policy to align them with these guidelines latest by ஜூலை 1 2025. ஓகே, அதாவது ஜூலை 1 2025க்குள்ளே நீங்கள் இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நியூ மற்றும் இவங்க சொல்லியிருக்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் பாலிசி மே கண்டினியூ. இதுக்கு முன்னாடி என்ன பாலிசி இருந்துச்சோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஜூலை 1 2025க்கு அப்புறம் இந்த புதிய பாலிசி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேங்க்குக்கு அறிவுறுத்திருக்காங்க. இந்த புதிய நடைமுறை ஜூலை 1 2025 முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. த சர்க்குலர் டேபுலேட்டட் இன் த அனெக்ஸ் ஷல் ஸ்டாண்ட் ரிப்பீலட் ஃப்ரம் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் தி சர்க்குலர். ஸோ இந்த கீழே ஒரு சில சர்க்குலர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா சர்க்குலருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய சர்க்குலர் எப்போ நடைமுறைக்கு வருதோ அப்போலேருந்து இந்த பழைய சர்க்குலர்லாம் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணப்படும், அந்த கைட்லைன்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்காக மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 10 to 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎம் கார்டு அதிலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், புதிய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது முழுக்க சிறார்களுக்கு 1 to 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.